பட்டினியால் வாடும் காசா மக்கள். ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் அல்லல் படும் சிறுவர் சிறுமியர்கள். பரிதாபத்தின் உச்சத்தில் காசா மக்கள். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் ஓராண்டுக்கும் மேலாக நீடித்து வருகிறது. ஹமாஸ் ஆயுத படையின் கடைசி நபர் வரை அழித்துவிட்டுதான் மறுவேளை என்று அறிவித்த இஸ்ரேல் வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை 45,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். காசாவில் போர் நிறுத்தம் கோரி உலக நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் இஸ்ரேலிய படைகள் வடக்கு காசாவில் அரிதாக செயல்படும் கமால் அத்வான் மருத்துவமனை மீது தொடர் தாக்குதலை நடத்தியது. ரிமோட் கண்ட்ரோல் ட்ரோன்களை வெடிக்கச் செய்து இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். குறைந்தது 20 நோயாளிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். பாலஸ்தீனியர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதையும் இஸ்ரேல் படைகள் தடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய டெய்ர் எல் ஃபலாஹ் பகுதியில் இஸ்ரேலிய படைகள் பட்டினியால் வாடும் பாலஸ்தீனியர்களுக்கு உதவிகளை எடுத்துச் சென்ற வாகனங்களின் மீது ஆளில்லா ட்ரோன்களின் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 4 பாதுகாப்பு காவலர்கள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களால் நேற்று 26 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் காசா பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் ஒரு வேளை உணவு கூட கிடைக்காமல் கடும் பட்டினியால் வாடி வருகின்றனர். இந்த நிலையில் உணவுகளை பெற மக்கள் பாத்திரங்களுடன் முண்டியடித்துக் கொள்ளும் வீடியோ காண்போரை கண்கலங்க செய்கிறது. ஒருவேளை உணவு கூட கிடைக்காத நிலையிலும் தாங்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் விரைவில் அமைதி திரும்பும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதாக அந்நாட்டு மக்கள் தெரிவித்துள்ளனர்.